பிரதமர் நரேந்திர மோடி அரசின் புதிய தொழிலாளர் திருத்த சட்டங்கள் மூலம் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நாடு முழுவதும் PF திட்டத்தில் இணைகின்றனர். இதில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 10.06 லட்சம் புதிய சந்தாதாரர்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இணைந்துள்ளதாக EPFO என்று அழைக்கப்படும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்புக்கு இடையிலும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அதிக அளவில் சந்தாதாரர்கள் இந்த அளவிற்கு இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். கொரோனா தாக்கத்திலிருந்து நாடு மெல்ல மெல்ல விடுபட்டு இயல்பை நோக்கி நிலைமை முன்னேறி வருவதையே இது காட்டுவதாக கூறப்படுகின்றது. தொழிலாளர் நல சட்டத்தில் மத்திய அரசு செய்த திருத்தங்கள் காரணமாக 20 மற்றும் அதற்கு அதிகமான பணியாளர்கள் வேலை செய்யும் நிறுவனங்கள் PF பிடித்தல், ESI, காப்பீடு மற்றும் இதர சலுகைகளை அளிக்க வேண்டும் என்பது கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. இதுவும் அதிக சந்தாதாரர்கள் இணைவதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் முன்பிருந்த தொழிலாளர்கள் நல சட்டங்கள் படி நிறுவனங்கள் 100 தொழிலாளர்களுக்கு மேல் வேலைக்கு அமர்த்த தயங்கின. தற்போது திருத்தப்பட்ட சட்டங்கள் மூலம் தளர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் நிறுவனங்கள் 300 பேர் வரை வேலைக்கு அமர்த்திக் கொள்ள வசதி ஏற்பட்டுள்ளது. இது அதிக வேலைவாய்ப்பிற்கு வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அதிக அளவில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் சந்தாதாரர்கள் சேரவும் வழிவகுத்துள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா மற்றும் ஹரியானா ஆகியவற்றில் சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ளதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2020ஆம் ஆண்டின் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் ஆகிய மாதங்களில் இணைந்துள்ள மொத்த உறுப்பினர்களில் 57% மேற்கண்ட மாநிலங்களில் உள்ளன. ஆகஸ்ட் மாதம் மட்டும் ஜூலை மாதத்தை விட 34% புதிய சந்தாதாரர்கள் இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. PF திட்டத்தில் அதிக தொழிலாளர்கள் சேர்வதில் மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழகம் முன்னணியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.